அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்பனா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு தம்ப்நெயிலே தெரிஞ்சிருக்கோம். வீட் பிரெட் ரெசிபி வீடியோ தான். ரொம்ப நாளாக தரேன்னு சொன்னது இன்றைக்கி தான் என்னால் போஸ்ட் பண்ண முடிஞ்சது. விலாகோடு கொடுத்தா ரெசிபி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னனால இன்றைக்கி ரெசிபி வீடியோ மட்டும் தனியாக தான் கொடுத்துருக்கேன். அண்ட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியணும் அப்படின்றதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்லா கிளியராகவே இதில் நான் சொல்லியிருக்கேன் மெஷர்மெண்ட் எல்லாமே. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களுமே நல்ல சாஃப்டான வீட் பிரெட் வந்துட்டு வீட்டிலே பண்ணலாம். ஓகே, இப்போ இதுக்கு என்னெல்லாம் தேவை, எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிரெட் வந்துட்டு நல்லா சாஃப்டாக வரணும் அப்படின்றதுக்காக நான் வந்து பால் வந்து சேர்த்துக்கிறேன். சரியாக 1 கப் அளவுக்கு நம்ம வந்து பால் எடுத்துக்கலாம். மெஷரிங் கப்பில் சரியாக 1 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். மெஷரிங் கப் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா வீட்டில் ஏதாவது பவுல் இருந்தது அப்படின்னா அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. சரியாக 1 கப் அளவுக்கு பால் எடுத்துகிட்டு இதை வந்து நான் சூடு பண்ணிக்க போகிறேன். அதாவது கொதிக்க வச்சு எடுக்கலை, அந்த நெகை சூடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம சூடு பண்ணி எடுத்தோம் அப்படின்னா போதும். ஒருவேளை நீங்கள் கொதிக்க வச்ச பால் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அது நெகசூடு வர்ற வரைக்கும் ஆற வச்சுட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஜஸ்ட் இதை வந்துட்டு லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் இப்போ சூடாக இருக்கிற இந்த பாலில் நம்ம ஈஸ்ட் அதுக்கப்புறம் சுகர் வந்துட்டு சேர்க்க போகிறோம். நிறைய பேருக்கு டீஸ்பூன் அண்ட் டேபிள் ஸ்பூனோட அளவு வந்து என்னன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ நான் இப்போ காட்டியிருக்கேன் இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறது வந்து டேபிள் ஸ்பூன், சின்னதாக இருக்கிறது வந்து டீஸ்பூன். 3 டீஸ்பூன் சேர்றது 1 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி கணக்கு வரும். ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட ஸ்பூன் இருந்தது அப்படின்னு எடுத்துக்கோங்க. பெருசு இல்லை அப்படின்னாலும் சின்ன ஸ்பூன் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கும். ஸோ 3 டீஸ்பூன் போட்டிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வரும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டிருக்கேன். அண்ட் 2 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் வந்து நான் சேர்த்துருக்கேன். அண்ட் நான் எது டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன், எது டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறத நான் கிளியராக சொல்லியிருக்கேன். நான் சைட்லேயுமே கொடுக்குறேன், அதுபடி போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சரியாக 10 நிமிஷம் வச்சோம் அப்படின்னா இது வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகி வரும். ஸோ அதை அப்படியே வச்சிடலாம். அதுக்கடையில் மாவு வந்து நம்ம எடுத்துப்போம். நான் வந்து இன்றைக்கி கோதுமை மாவில் தான் பண்ணுறேன். சரியாக 3 கப் அளவுக்கு நமக்கு கோதுமை மாவு தேவைப்படும் நான் சொல்கிற அளவுப்படி. அதில் முதல்ல ஒரு 2.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து முதல்ல எடுத்துக்கிறேன். மீதி 1/2 கப் வந்து நம்ம மாவு பிணையும் போது எக்ஸ்ட்ரா தேவைப்படும். அந்த டைமில் போட்டு பிணைஞ்சிக்கிட்டாலும் ஓகே தான். ஏன்னா ஒவ்வொரு கோதுமையோட தன்மை வந்து மாறும் இல்லையா. ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு 1/2 கப் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். ஓகே, இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இதை வந்து நம்ம இந்த மாதிரி பவுலில் வச்சு பிணையிறத விட கவுண்டர் டாப்பில் வச்சு பிணைஞ்சோம் அப்படின்னா உங்களுக்கு பிணையத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். அண்ட் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வச்சுருந்தேன் இல்லையா, ஈஸ்ட்டு, பால், சுகர் எல்லாமே வந்துட்டு நல்லா சூப்பராக இந்த மாதிரி பொங்கி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மாவில் சேர்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த டைமில் ஒரே ஒரு முட்டை வந்துட்டு நான் சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்க்கும் போது பிரெட் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே சாஃப்டாக இருக்கும். முட்டை உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பால் சேர்க்குறனாலே சாஃப்ட்னஸ் வந்துடும். ஓகே, இப்போ முட்டை சேர்த்துட்டு நல்லா இது ஒரு தடவை அடித்து விட்டுறலாம். இப்போ நம்ம மாவு அதுக்கப்புறம் உப்பு வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, இதில் வந்துட்டு இந்த பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு கோதுமையோட தன்மை வந்து மாறும் இல்லையா. ஸோ அதனால் பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிணைஞ்சிக்கோங்க. ஒருவேளை ரொம்ப மாவு கிளுகிளுன்னு இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா லைட்டாக மாவு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஓகேவா, இப்போ லைட்டாக ஒரு தடவை பிணைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கவுண்டர் டாப்பில் போட்டு பிணைஞ்சிக்கலாம். நான் வந்து பால் மொத்தத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துட்டேன். நல்லா பெரட்டி எடுத்துட்டு கவுண்டர் டாப்பில் போட்டு நல்லா நம்ம பிணைஞ்சு எடுக்கணும். இதில் மெயினே வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து பிணையிறதுல தான் இருக்குது. எந்த அளவுக்கு நம்ம மாவு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு பிரெட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். அந்த மாவுமே அப்போ தான் ஆக்டிவேட் ஆகி நல்லா டபுள் த சைஸாக வந்துட்டு வரும். ஓகே, இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நான் பிணைஞ்சிக்கிறேன். ஸோ இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ வந்து கவுண்டர் டாப்பில் சேர்த்துட்டு நான் நல்லா திரும்ப பிணைஞ்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ பிணைய பார்த்திங்கன்னா மாவு வந்துட்டு இன்னுமே ரொம்ப லூஸ் ஆகும். அதாவது ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம நல்லா பிணைய அது வந்துட்டு சூப்பராக சாஃப்டாகி வந்துடும். ஸோ இந்த டைமில் உங்களுக்கு வந்து மாவு டஸ்ட் பண்ணணும் அப்படின்னா லைட்டாக பண்ணிக்கோங்க. நிறைய போட்டுட்டிங்க அப்படின்னா மாவு வந்து ஹார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒழுங்காக ஆக்டிவேட் ஆகி வராது. அண்ட் நடுவில் ஆயில் இல்லை பட்டர் ஏதாவது நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா பிணையிறதுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம கைவிடாமல் அப்படியே பிணைஞ்சிட்டே இருந்தோம் அப்படின்னா மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசு பிசுன்னு ஒட்டுச்சு இல்லையா, அதெல்லாம் போயிட்டு நல்லா இந்த மாதிரி ஒன்று போல் திரண்டு வந்துடும்.
ஸ்டார்டிங் டைமில் மாவு வந்து கவுண்டர் டாப்பில் நல்லா ஒட்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். கத்தி மாதிரி ஷார்ப்பாக இருக்கிற ஏதாவது ஒன்று வச்சு எடுத்து விட்டு நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ நான் இப்போ காட்டுறேன் இல்லையா, ஒரு கையில் பிடிச்சிட்டு இன்னொரு கையில் இழுத்து கொடுத்து இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ மாவு பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா பிணைஞ்சு எடுத்தாச்சு. செம்ம சாஃப்டாக இருக்கும் இந்த டைமில். இதை வந்துட்டு இப்போ 2 தடவை நம்ம ப்ரூஃபிங் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சாப்பிங் போர்டில் வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு டவல் போட்டு வந்து மூடி வச்சிடுறேன். இது அப்படியே நல்லா வார்மாக இருக்கிற ஒரு இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா அது நல்லா அப்படியே கொஞ்சம் பெருசாகிடும். நம்ம வச்ச சைஸை விட கொஞ்சம் பெருசாகும். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் மட்டும்தான் நான் வைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரூஃபிங் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, இதை வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். ஸோ கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மாவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக இருக்கும். உள்ளே வந்துட்டு நிறைய ஏர் பபிள்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஈஸ்ட் வந்துட்டு கரெக்டான முறையில் நம்ம ஆக்டிவேட் பண்ணி நம்ம மாவில் சேர்த்து பிணையும் போது தான் மாவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டபுள் த சைஸ் ஆகி வரும். ஈஸ்ட்டு சரியாக ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னா ஒழுங்காக வராது. ஸோ அந்த ஸ்டெப்லாம் வந்துட்டு கரெக்டாக பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு ஒரு பிரெட் லோஃப் வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இதை ரோல் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுக்க போகிறோம். சப்பாத்தி கட்டெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு கையை வச்சே இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கனாலே போதும். அண்ட் இந்த மாவு வந்து நம்ம ரோல் பண்ணுறோம் இல்லையா, அதோட எட்ஜஸ் மட்டும் வந்துட்டு லைட்டாக இந்த மாதிரி பிடிச்சி விட்டுருங்க. அப்போ தான் அது வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். பிரெட் வந்து நமக்கு ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இதை அப்படியே நம்ம வந்து பிரெட் லோஃபில் வைக்க போகிறோம். அதில் வந்து நிறைய எண்ணெய் வந்து நம்ம சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு ரெடி பண்ணி வரும்போது அதில் ஒட்டாமல் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ எண்ணெய் சேர்த்துட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி விட்டுறேன். அண்ட் இதுக்குள்ளே நம்ம ஆல்ரெடி ரோல் பண்ணி வச்சுருக்கிற மாவு தூக்கி அப்படியே உள்ளே வச்சிட வேண்டியதுதான். இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் ப்ரூஃபிங் வந்து கொடுக்க போகிறோம். திரும்பவும் இதுக்கு மேலே ஒரு துண்டு போட்டு மூடிட்டு கரெக்டாக 1 மணி நேரம் கிட்ட நம்ம வந்து ஒரு வார்மான பிளேஸில் வைக்கணும். மாவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சதை விட அப்படியே மேலே வரைக்கும் எலும்பி வந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஓவனில் வச்சு எடுக்க வேண்டியதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 1 மணி நேரம் கழித்து நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். மாவு வந்து இந்த பிரெட் லோஃப் வரைக்கும் ஃபுல்லாகவே வந்துருச்சு இல்லையா. ஸோ லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஸ்டெப் இருக்குது. இதை நம்ம முடிச்சோம் அப்படின்னா பேக் பண்ணி எடுத்துட வேண்டியதான். எக் வாஷ் வந்துட்டு நம்ம கொடுக்கணும். அப்போ தான் மேலே வந்துட்டு நல்லா ஷைனிங்காக இருக்கும், நல்ல கலராகவும் ப்ரௌன் கலர்லேயும் வரும். ஸோ அதனால் முட்டையை வந்துட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு மேலே வந்து இந்த மாதிரி தடவி விட்டுருங்க. ரொம்ப நிறையாவும் தடவிட வேணாம், ஜஸ்ட் அது ஃபுல்லாகவே கோட் ஆகிற மாதிரி தடவி விட்டுருங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் வந்துட்டு ஏர் ஃப்ரையரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது ரெடி பண்ணேன். நீங்கள் ஓடிஜியில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக ஒரு பெரிய பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிவிட்டு கீழே ஸ்டாண்டு வச்சு இந்த பிரெட் லோஃப் வச்சு மேலே மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஏர் ஃப்ரையரில் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 160 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து வச்சுருந்தேன். ஏர் ஃப்ரையர் பொறுத்த வரைக்கும் சூடான காற்று மூலியமாக தான் ரெடி ஆகும் இல்லையா. ஸோ மேலே வந்துட்டு சீக்கிரம் வந்துட்டு ப்ரௌன் ஆயிரும், கீழே வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். கீழே வேகிற வரைக்கும் நம்ம ரொம்ப நேரம் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா மேலே கரிஞ்சு போன மாதிரி ஆயிரும். ஸோ அதுக்கு வந்துட்டு சின்னதாக ஒரு வேலை பண்ணோம் அப்படின்னா சூப்பராக வந்துட்டு ரெடி ஆகும். என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இதுவே நீங்கள் வந்துட்டு பாத்திரத்தில் வைக்கிறீங்க அப்படின்னாலும் ஓடிஜியில் வைக்கிறீங்க அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, நார்மலாக அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இந்த டைமில் இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வெளியில் எடுத்துகிட்டு அலுமினியம் ஃபாயில் இருக்கு இல்லையா, அது போட்டு நான் கவர் பண்ணிட்டேன் மேலே. ஸோ அந்த மாதிரி நம்ம கவர் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 15 நிமிஷம் வச்சு எடுக்கும்போது உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வந்திருக்கும். மேலேயுமே அவ்வளோ சீக்கிரம் கருகாது. ஸோ ஏர் ஃப்ரையரில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்டெப் வந்துட்டு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் போட்டு கவர் பண்ணிவிட்டு திரும்பவும் அதே மாதிரி 160 டிகிரி செல்சியஸில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சு எடுத்தேன். நீங்கள் வந்துட்டு ஓடிஜி இல்லை பாத்திரம் எதுலையாவது பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு ½ அன் ஹவர் வச்சு எடுத்தீங்க அப்படின்னாலே போதும், சூப்பராக ரெடி ஆயிரும். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு 15 நிமிஷம் வச்சு ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பிரெட் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம மாவு பிணையும் போது பார்த்திங்கன்னா நமக்கு செம்ம எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்னடா இப்படி பிசு பிசுன்னு இருக்குது மாவு, நமக்கு இப்படிலாம் பணிஞ்சு பிரெட்டு பண்ணணுமா, பேசாமல் வெளியில் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். பட் அது ரெடி ஆகிட்டு இருக்கும் போது அதுலேருந்து வர்ற கம்மன்னு ஒரு சூப்பரான வாசம், அதை நம்ம பீஸ் போடும் போது நமக்கு இருக்கிற ஃபீல், அதை பிள்ளைங்களுக்கு சாப்பிட கொடுக்கும் போது இருக்கிற ஃபீல், அதெல்லாம் செம்ம சூப்பராக இருக்கும். அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 15 நிமிஷம் வச்சுட்டு நான் எடுத்துட்டேன். இப்போ மேலே வந்துட்டு சீக்கிரம் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக பட்டர் வந்துட்டு நான் சேர்த்துருக்கேன். இதை உடனே வந்துட்டு பிரெட் லோஃப்லேருந்து நம்ம எடுக்கக்கூடாது, கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அதோட சூடு வந்துட்டு ஓரளவுக்கு ஆறணும். ஆற விட்டுட்டு நம்ம வெளியில் எடுக்கணும். அதுக்கப்புறமா பிரெட்டை நல்லா கம்ப்ளீட்டாக கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பீஸ் போடணும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டேன். ஆறினதுக்கப்புறமே உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்கிறது.
இப்போ இந்த பிரெட் வந்து பார்த்தீங்கன்னா, மேலே வந்துட்டு லைட்டா சூடு ஆறியிருக்கும். அண்ட் பேனுமே சூடு வந்து நல்லா ஆறியிருக்கும். பட் பிரெட்டுக்கு உள்ளலாம் வந்துட்டு நல்லாவே சூடா இருக்கிற மாரி தான் இருக்கும். ஸோ சூடோட கண்டிப்பா பீஸ் போடாதீங்க. சீக்கிரமா பிஞ்சு போன மாதிரி, இல்ல உள்ள வேகாத மாரி உங்களுக்கு ஃபீல் குடுக்கும். ஸோ நல்லா கம்ப்ளீட்டா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா பீஸ் போடுங்க. நான் வந்துட்டு ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, பீஸ் போட்டேன். நீங்க பீஸ் போடும்போது எப்பவுமே கொஞ்சம் நீளமான கத்தியா வச்சு நீங்க பீஸ் போடுங்க. ரொம்ப குட்டி கத்திய வச்சு நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா, பீசஸ் வந்து கொஞ்சம் அன்ஈவனா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எனக்கு அந்த மாதிரி தான் ஆச்சு. ஸோ அதனால சொல்லிக்கிறேன். அண்ட் பிரெட் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக செம்ம சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு. வீட்டிலேயே வந்துட்டு கோதுமை பிரெட் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ எல்லாத்தையுமே பீஸ் போட்டுட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. உங்ககிட்ட ஸ்டாண்ட் மிக்சர் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பிணையணும் அப்படின்ட்டு இல்லை. ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணி பிரெட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ரெசிபி வேணும்னாலும் இன்ஷால்லா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் இப்போ பிரெட்டு பாருங்கள் செம்ம சூப்பராக வந்திருக்கு இல்லையா? ஸோ அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் நம்ம இதை பார்க்கும்போதே. அண்ட் நார்மல் நம்ம கடையில் வாங்குகிற பிரெட்டை விட நம்ம வீட்டில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் பட்டர் பால் எல்லாமே சேர்த்து பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் வந்து செம்ம சூப்பராக இருக்குது. இதை வச்சு நம்ம சாண்ட்விச் பண்ணி சாப்பிடும் போதும் சரி, பட்டர் டோஸ்ட் பண்ணும் போதும் சரி, நார்மல் பிரெட் வந்து பார்த்திங்கன்னா டோஸ்ட் பண்ணும்போது லைட்டாக ஹார்டான மாதிரி இருக்கும். பட் இது வந்துட்டு இன்னுமே ரொம்ப சாஃப்டாகிடுது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் வீடியோவில் பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும் பிரெட் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு. மைதா யூஸ் பண்ணாமல் செம்ம சாஃப்டான கோதுமை பிரெட் வீட்டிலேயே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ரெசிபி இன்றைக்கி நீங்கள் கற்றுட்டு இருந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்றதுக்காக தான் ரெசிபி மட்டும் தனியாக கொடுத்தேன். ஸோ சின்ன வீடியோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் பெரிய vlog வந்து நான் கொடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே யூஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.